வணக்கம். ராகு கேது பயிற்சின்றது ஜென்ரலாக பார்த்தோம்னா எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் பார்த்தோம்னா ஃபார்வர்ட் மூமெண்ட்டில் இருக்கும். நம்ம அந்த நேரத்தில் தான் கிரக பயிற்சின்னு சொல்லுவோம், கிரக மாற்றம்னு சொல்லுவோம். பட் ராகு கேத்துன்றது பார்த்தோம்னா ஒரு ரிவர்ஸ் மூமெண்ட்டை வச்சு இருக்கும். ஸோ இது பெரும்பாலும் ஒரு மேற்கத்திய அஸ்ட்ராலஜியில் ராகு கேத்து பற்றிலாம் யாரும் பேச மாட்டாங்க. இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜியில் மட்டும்தான். இன்ஃபேக்ட் நம்ம சொல்லணுன்னா ஹிந்து அஸ்ட்ராலஜியில் தான் இந்த ராகு கேதுன்றது ஒரு அடிஷனே இருக்குது. நம்ம இந்த அடிஷன் பார்த்தோம்னா ஏறத்தாழ ஒரு 1200 இயர்ஸ், ஒரு 12 செஞ்சுரிஸாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற நூல்களில் ராகு கேத்துனுடைய பிரஸ்தாவனையே இருக்காது. அதை பற்றி எங்கேயுமே பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி பார்க்குறப்ப ராகு கேத்து அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒய் இந்த ராகு கேத்துக்கு ரிவர்ஸ் மூமெண்ட்டு சொல்கிறாங்க, அதனுடைய எதிர்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு கேத்துன்றது நம்மளுடைய கான்டெம்பரரி கான்ஷியஸ்னஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லலாம். நம்ம தமிழில் சொல்லணும்னா சூழ்நிலை, அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் இருக்கிற மனோபாவங்கள், அதை ராகு கேத்து குறிக்கும். கேத்து எண்ணங்களை குறிக்கும். ராகு மனிதர்களுடைய ஆசை, இந்த மாதிரி விஷயங்களில் குறிக்கும். அது பொதுவாக குறிக்கிற ஒரு விஷயம். இதே தனி மனிதனுக்கு வரப்போ தனி மனிதனுடைய ஆசைகள், அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அதே மாதிரி தனி மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, இது ரெண்டும் தான் சேர்ந்து தான் ஒரு மனிதனுடைய அகம்பாவம் சொல்லுவோம். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பின்னாடி இழுக்கிறதோ ஒரு முடிவுக்கு எடுத்து போகிறதோ இது தான் இருக்கும். அதனால தான் ராகு கேது பயிற்சின்றது ரிவர்ஸில் சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய இண்டிகேஷன், அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, மற்ற கிரகங்கள் வாழ்க்கையினுடைய டைரக்ஷன் காட்டுது அப்படின்னா, இந்த அகம்பாவம்ன்றது அந்த டைரக்ஷனை நோக்கி எடுத்து போகிறதா, இல்லைனா அந்த டைரக்ஷனுக்கு ரிவர்ஸில் எடுத்து போகிறதா அப்படின்றதுக்காக இந்த ஸ்பெஷலாக ராகு கேத்து பயிற்சியை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கும். அது அடிப்படையில் ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதனுடைய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு 80% எல்லாருக்கும் அது பலனை கொடுக்கும். இந்த கோச்சாரத்தில் கொடுக்கறதுன்றது அந்தந்த சூழ்நிலையில் நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, நம்மளுடைய ஆசைகள் எப்படி இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுறப்போ நம்மளை மாற்றி அமைச்சிக்கிற ஒரு காலகட்டம், ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ராகு கேத்து பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம். கடகராசிக்கு இந்த ராகு கேத்து பயிற்சி பார்த்தோம்னா பெரும்பாலும் இவ்வளோ நாட்கள் ராகு கேத்து சாதகமாக இல்லாத ஒரு சூழ்நிலையே இருந்திருக்கும். ஒரு ஏறத்தாழ 1.5 வருஷம் பார்த்தோம்னா 2இல் ராகுவும் 8இல் கேது இருந்த காலகட்டத்தில் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு ஒரு வீண் விரயமும், அதே மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் டீல்ஸ், எதிர்பாராத ஒரு ராங் ஃபைனான்ஷியல் டீல்ஸில் போய் மாட்டிக்கிறதும், இதெல்லாம் நிறைய கடகராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு கூடுதல் நன்மையாக பெரும்பாலான இந்த 1.5 வருஷம் டிரான்சிட் கடகராசிக்கு இப்போ ஜென்மத்தில் ராகு வர்றதும் 7இல் கேத்து வர்ற இந்த காலகட்டங்களில் நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நெகட்டிவாக அது ரொம்ப ஒரு நல்லது இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையை தோன்றினாலும், பெரும்பாலான நாட்கள் லக்னத்தில் ராகு இருக்கிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய நிறைய பேருக்கு மேரிடாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நிறைய கருத்து வேறுபாடு வருது. அதே நேரத்தில் 7இல் கேத்து இருக்கிறதுனால சம் பீப்புள் கேன் கோ ஃபார் டிவோர்ஸ், ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் வருது. இதெல்லாம் இருந்தாலும் இதை சமாளித்து போகணும். இந்த சூழ்நிலை நேரம் நல்லா இல்லை, லக்னத்தில் ராகு இருக்கான், 7இல் கேத்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் நேரம் நல்லா இல்லைன்றது புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் அந்த வாக்குவாதங்கள் விவாதங்களையும் அந்த வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளையும் தவிர்க்கக்கூடிய எல்லா ஒரு விதமான சூழ்நிலையும் நம்ம ஏற்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் 6இல் சனி இருந்து சப்போர்ட் ஆஃப்டர் சம்டைம் கிடைக்கிறதுனால ஒரு 3-4 மாதம் கழிச்சு கண்டிப்பாக இந்த 7இல் கேத்து இருக்கிறது லக்னத்தில் 6 ராகு இருக்கிற ஒரு தீவிரத்தை பேலன்ஸ் பண்ணும். தனிப்பட்ட எந்த ஒரு கிரக மாற்றமும் தனி மனிதனுக்கு ஒரு கிரகம் மாற்றுறதுனால பெரிய பாதிப்பு வராது. பரவலாக இந்த ராகு கேத்து பயிற்சி, குரு சனிலாம் அதிகமாக ஒரு வருஷத்தை விட அதிகமாக இருக்கிறதுனால இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்னவாக இருக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது அடிப்படை ஜாதகம் நல்லா இருந்து, கிரக சூழ்நிலைகள் நல்லா இருந்து, ராகு கேத்தினுடைய பலங்கள் வித்தியாசமாக இருந்தால் வித்தியாசமான பலன்கள் ஏற்படும். நல்ல ஒரு அமைப்பு இருந்ததுன்னா கோச்சார ரீதியாகவும் நல்லா இல்லைனாலும் அது பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுமே தவிர அது அப்படியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
குரு வந்து 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துல மாறின அப்புறமும் கொஞ்சம் அந்த குரு பார்வையாலும் சனி வந்து இப்போ வக்கர நிலையிலேருந்து நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனாலும் வந்து ஒரு கூடுதலான நன்மை நடந்து கடகராசிக்காரங்க இந்த ராத் அப்படின்னு சொல்லுவாங்க. ராத்னா கடவுளுடைய சாபம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். ராத் ஆஃப் கார்டன். அந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு எல்லா சூழ்நிலையும் ஏற்படும். ஸோ அடிப்படையாக அப்படியே ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் வந்து ஒரு கூடுதல் கவனத்தினோட தன்னுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கூடுதலாக ஒரு கவனம் செலுத்தி நடத்தினா கொஞ்சம் நல்லபடியாக வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். இது இல்லாமல் பார்த்தோம்னா இந்த கடகராசி புனர்பூச நட்சத்திர ஜாதகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் நன்மையும் ஒரு அமைதியான சூழ்நிலையும் தெரியும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தன்னுடைய முயற்சினால் எல்லா சூழ்நிலையும் வந்து சரிப்படுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஏன்னா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு குணத்தில் வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்டு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களுடைய உறவுகளை மேம்படுத்திக்கிறதுக்கு ஜாகிரதையாக அணுகுனாங்கன்னா எப்போவுமே ஒரு விஷயம் நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஜாதகம் பார்க்குறோமே தவிர அது கண்டிப்பாக நடக்கும்ன்றது ஜாதகத்தில் இருக்காது. கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பிறப்பு, இறப்பு, நோய் நொடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குமே தவிர சம்பவங்களை வந்து தன்னுடைய சூழ்நிலையினாலையும் முயற்சினாலையும் மாற்றிக்கலாம். இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க வந்து பெரும்பாலும் வந்து தன் அருகாமையில் இருக்கும் வந்து ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் சரி, விநாயகரை வழிபட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்திக்க உண்டான எல்லா சூழ்நிலையும் ஏற்பட்டு இருக்கும். இந்த ஒரு சோதனையான காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மற்ற கிரக சஞ்சாரங்கள் வந்து சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுய முயற்சியில் நிறைய ஒரு சக்ஸஸ் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குருனுடைய பார்வை வந்து குரு மாற்றத்துக்கு அப்புறம் கடகராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல அதே கேதுவை வந்து இப்போது குரு வந்து செப்டம்பர் மட்டும் செக் பண்ணுறதும் 12ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் குருனுடைய பார்வை வந்து 8ஆம் இடத்துல விழுறதும் திரும்பி வந்து அதே பார்வை வந்து உங்களுக்கு வந்து ரிஷபத்தில் 9ஆம் பார்வையாக விழுறதும் இதெல்லாம் பார்த்தோம்னா துலாவில் குரு வரப்போ வந்து துலாலேருந்து வந்து கும்பத்தை பார்க்குறதும் கும்பத்துலேருந்து திரும்பி உங்களுக்கு வந்து ஒரு மேஷத்தை பார்க்குறதும் இந்த காலகட்டங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குருவினுடைய பார்வையில். ஸோ ஒரே ஒரு கிரகத்தினுடைய மாற்றத்தினால ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்றத மறந்து மற்ற கிரகங்களுடைய டிரான்சிட்டுக்கு அப்புறம் மாற்றத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ன்றதை நீங்கள் பரிபூர்ணமாக நம்பலாம். இந்த நடக்கிற ஒரு விஷயங்களில் வந்து நீங்கள் மீண்டு வரத்துக்கோ இல்லை சீரமைச்சிக்கிறதுக்கோ தெய்வ வழிபாடை தவிர வேறு எந்த ஒரு விதமான ஒரு இதுவும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் இருக்காது. அதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை இந்த 1.5 வருஷத்தில் ராகு கேத்து பயிற்சினால் வர ஒரு சூழ்நிலையிலேருந்து மீண்டு கண்டிப்பாக வரலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். If you like this program, please like it, share it and comment it and compulsorily subscribe Pakka TV.